could try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from me. Looking for change, looking for pain. Pulling a mob, pushing a train. I'll never stop, stick to a lane. Pick up the piece. Hi guys, welcome to Top on PC YouTube channel. Hello friends, அனைவருக்கும் வெல்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இருந்தீங்கன்னா கீழே ரெக்லைன் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3D அனிமேஷன் ஸ்டோரியை எப்படி நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோரியை சொல்லிடுறோம், ஆனால் அந்த ஸ்டோரியை சொல்கிறத விட நம்ம ஒரு ஸ்டோரியை 3D அனிமேஷனில் நம்ம க்ரியேட் பண்ணால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளேஷனாக பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப பேசுகிறோம்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஆப் தேவை. ஓகே, அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப் நேம் என்னன்னா ப்ளூட்டோகன். ஓகேவா? ப்ளூட்டோகன் அப்படி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வச்சு தான் நம்ம ஒரு 3D அனிமேஷன் ஸ்டோரியை நம்ம ஓனாக க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே, ரொம்ப பேசுகிறோம்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சர்ச்சில் போய்ட்டு ப்ளூட்டோகன் வந்து சர்ச் பண்ணிக்கேன். நம்ம ப்ளூட்டோகன், அதாவது ப்ளூட்டோன்னு போட்டோன்னே நமக்கு ஸ்டோரி ஆப்னு அந்த ஃபஸ்ட்டு சஜஷன்லேயே நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ளூட்டோகன் போட்டோன்னே நம்மளுக்கு கீழே வந்து காட்டும். ஓகேவா? இதுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து 3.7 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதிலே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லலை, என்ன அனிமேஷன் அவதார் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு 185 MBக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஆப். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் ஹலோ கொடுத்துருங்க. ஹலோ கொடுத்தோடனே நம்மளுக்கு ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் லோட் ஆகும், இன்ஸ்டால் ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு டன்னிங் கொஞ்சம் லோட் ஆகும், அதுக்கப்புறம் உள்ளே என்டர் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று தான் அப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம க்ரியேட் நவுன் கொடுத்தோடனே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அதில் எந்த ஒரு விஷயமே இருக்காது, சிம்பிளாக இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ரெட் கலர் ஆப்ஷன் இருந்துச்சுல்ல, அது கொடுத்தோடனே நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணுறது சிம்பிள் தான். ஆனால் இதில் ஒரு கடுப்பான விஷயம் என்னென்னா, அதாவது மோசமான விஷயம் என்னென்னா, இதில் நிறைய பேக்ரவுண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, நிறைய பேக்ரவுண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த ஷாப்பிங் மாரி போட்டதெல்லாம் பே பண்ணி வாங்கணும். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் போட்டதுக்குலாம் நம்ம அதாவது ஃப்ரீ டவுன்லோட். ஓகேவா? நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீன் வந்து நம்ம பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் நவுன் கொடுத்தேன். ஸ்க்ரீன் நவுன் கொடுத்தோடனே நான் பேக்ரவுண்டில் நான் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை வந்து பேக்ரவுண்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நோ அவதார்னு ஒன்று ஆக்டர்னு இருக்கும். ஓகே, அவதார்னு சொல்ல பாருங்க, நோ ஆக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள், அதாவது இதில் இருக்கிற கேரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத நீங்கள் ஓனாக ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக அட்டகாசமாக இதில் இருக்கிறத விட அருமையாக நம்ம வந்து ஒரு அவதாரம் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்த சொட்டத்தலையும் எப்படி ஆனால் கடைசியில் நீங்கள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவதாரம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ க்ரியேட் பண்ணுறது மட்டும் பார்த்துனே இருங்க. ஓகே, இதே ஒரு 4-5 அவதார் வந்து அதாவது நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, அந்த சூஸ் பண்ணுறதுல அந்த அதாவது கண்ணாடிலாம் சூஸ் பண்ணுறதுலேயே அதிலே இப்போ நம்ம பே பண்ணுறே வாங்குகிற ஆப்ஷன் இருக்குது. இதில் பே பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அது வந்து 190 மந்த்துன்னு அப்படி இருக்கும். நம்ம பே பண்ணி வாங்கலாம் தேவை ஷர்ட்லாம். ஓகே, எனக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து பிடிக்கல. நான் 2 கேரக்டர் யூஸ் பண்ணுற மாரி பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து நான் ஒரே கேரக்டர் தான் சூஸ் பண்ணுற மாரி இருந்துச்சு.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது 2 கேரக்டர் உட்கார வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அலெக்ஸ், இவர் பேர் வந்து அலெக்ஸ் கேரக்டர் வந்து நம்ம சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்கள சீட்டில் உட்கார வைக்கணுமா இல்லை நிற்க வைக்கணுமான்னு. கீழே இருக்கிற வந்து இன்னும் ஆக்டர் 2 ஆக்டருக்கு சூஸ் பண்ண சொல்லலை. கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து இன்னொரு கேரக்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கேரக்டர் பேர் என்னங்கன்னா ஸ்காட். ஓகேவா, அவர் பேர் அதான். இப்போ அவர் வந்து நான் நிற்க வைக்கணுமா இல்லை சீட்டில் உட்கார வைக்கணுமான்னு கேட்குறாங்க. நான் 2 இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துறேன். ஓகே, நிற்க வைக்கணும். ஏன்னா சீட்டில் வந்து நான் அலெக்ஸை உட்கார வச்சிட்டேன். அதனால் நம்ம நிற்க வைக்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனாக இப்போ எங்கள் பிளர் கொடுத்தோம்ல. ஓகே, இது ஃபில்ட்ரு நவுன் இருக்கும். இப்போ இந்த ஃபில்ட்ரு நவுனில் பிளாக் அண்ட் ஒயிட்னு கொடுத்தோன்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் வரும். அதே பிளர்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிளர் ஆகிடுச்சு. இப்போ நீங்களே பார்த்தா தெரியும். ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் தேவை. உங்களுக்கு பிளர் பண்ணணும்னா பிளர் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிளர் அப்புறம் எடிட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் நன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நோ ஆக்டர். ஓகே, கீழே வந்து நம்ம ஏன் நோ ஆக்டருங்கிறதுனா நம்ம கீழே வந்து இப்போ மெசேஜ் இப்போ உங்கள் 2 பேரும் பேச வைக்கணும்ல. நம்ம ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணால் அவங்க 2 பேரும் பேச வச்சு தான் நல்லாயிருக்கும். ஓகே, நோ ஆக்டர்னால் இப்போ மெசேஜ் கொடுத்தோன்னே இப்போ நான் அலெக்ஸை பேச வைக்க போகிறேன். அலெக்ஸை பேச வைக்கனா ஒரு என்ன ஒரு ஃபீலிங்கில் இருக்கணும்ல. இப்போ ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை சேடாக இருக்கணுமா, லுக் டவுனாக இருக்கணுமா. ஓகே, அவர் பார்க்குறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஃபேஸ் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு பக்கத்துலேயே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்கிற ஆப்ஷன் வச்சுருந்தாலே போதும். நம்மளை என்னது அழகுகரமாக அற்புதமாக ஒரு ஸ்டோரியை அசால்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். செம எக்ஸ்பிளேஷனாக என்ன சொல்கிறது சூப்பராக இருக்கும். ஓகே, அதான் சொல்லணும். ஓகே, இதுலேயே ஜாம்பி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஜாம்பி கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு ஜாம்பி இருந்துச்சு. நம்ம ஜாம்பி கொடுத்தோன்னே அவர் வந்து ஜாம்பி மாரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஹாப்பியாக இருந்தாலே போதும். ஓகே, நம்ம வந்து ஹாப்பின்னு கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடலாம். ஓகே, ஹாப்பி கொடுத்தோடனே நம்மளுக்கு இப்போ மெசேஜ் பண்ணி அவரை ஆக்ட் பண்ண வைக்கணுமா இல்லை வாய்ஸ் கொடுத்து அவரை ஆக்ட் பண்ண வைக்கணுமா, 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம மெசேஜ் கொடுத்து அவர் வந்து நம்ம ஆக்ட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லை மெசேஜோட நம்ம வாய்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் வாய்ஸ் கொடுத்து ஆக்ட் பண்ண வைக்கலாம். நம்ம வாய்ஸ் கொடுத்தோன்னா அது மைக் ஆப்ஷனுக்கு இருக்கும். ஓகே, அந்த மைக் ஆப்ஷன் கொடுத்தோன்னே நம்மளுக்கு ரெக்கார்டு ஆடியோன்னு கீழே காலத்து பாருங்க. ஓகே, நம்ம ரெக்கார்டு கொடுத்தோடனே நம்ம பேசுகிற ஆடியோ வந்து இப்போ அவர் வந்து அதுக்கேற்ற மாரி அவர் இது பண்ணுவார். அதுக்கேற்ற மாரி நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அவரை நம்ம மெசேஜ் பண்ண வைக்கலாம், அதாவது பேச வைக்கலாம். கீழே வந்து வால்யூம் அது பெயிண்ட், அதாவது இந்த ஹீரோ மார்க் மாரி இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய மைக் நம்ம கொடுத்தாலும் ஆடியோ அது வந்து சவுண்ட் அதிகமாக வேணுமா இல்லை மீடியமாக இருந்தால் போதுமா, அதுமாரி ஆப்ஷன்லாம் அதில் நிறைய இருக்குது. இப்போ கீழே பக்கத்தில் இருந்தால் ஸ்டார் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கேட்குறேங்க. அது வந்து மேலே இருக்கிற ஃபில்டர் வந்து நம்ம கரெக்டான ஒரு ஃபார்மில் வைக்கிறது தான் அந்த ஸ்டார் ஆப்ஷன். அந்த ஸ்டாரில் தான் நம்மளுக்கு அந்த ஃபில்டர் வந்து எப்படி இருக்கணும், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அதெல்லாம் சொன்னல ப்ராப்ளம். ஓகே, அதெல்லாம் வந்து அதில் வந்துடும். ஓகே, நான் இப்போ அதாவது மெசேஜ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை விட்டுறதுனாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதாவது மெசேஜ் என்னென்னா அதாவது டெக்ஸ்ட் பண்ணி நான் அவரை பேச வைக்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட் இல்லாத பேச வச்சுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் வரப்போதில்லை. ஃபைண்ட் வியூஸ்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து வியூ வந்து நம்ம பார்க்குற வியூ வந்து அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு பிளர்ராக அதுவும் ஒயிட் ரொம்ப பியூர் ஒயிட்டில் இருக்குமா இல்லை நார்மல் ஒயிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்கும். சரி, ஓகே, இப்போ ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கேரக்டருக்கு ஏன்னா ஒரு மூவ் கொடுக்கணும்ல. ஸ்காட்சுக்கு வந்து இப்போ ஒரு மூவ் கொடுக்குறோம். ஸ்காட்சுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மெசேஜை கிளிக் பண்ணி ஆக்டரை வந்து நம்ம ஸ்காட்ச்னு அவரை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை அலெக்ஸ்னு கொடுத்தா நம்ம எப்பவுமே அலெக்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, அது தேவை. இப்போ ரெண்டாவது வந்து நம்ம ஸ்காட்சை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவரை என்ன பண்ண வைக்கணும் நம்மளுக்கு கேட்கணும். ஓகே, நம்ம அவர் வந்து சல்யூட் பண்ண வைக்கலாம். ஏன்னா இப்போ இவர் வந்து நம்ம சேர் போட்ட ஒரு கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காரு. ஓகே, அவரை வந்து நம்ம சல்யூட் அடிக்கிற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பாஸ் மாரியும் இவர் வந்து அவருக்கு வேலை செய்கிற மாரி இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அவர் வந்து பாஸ் வந்து என்னென்னு கேட்குறாரு, அவர் வந்து சல்யூட் வைக்கிறாரு. ஓகே, அதான் இப்போ சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் சிம்பிள் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இதில் அதிபயங்கரம் அதான் சொல்கிறது, அசால்ட்டாக ஒரு ஸ்டோரி இதில் பார்க்குற ஆப்ஷன் எல்லாமே சின்னதாக ரஃப் அண்ட் சின்ன சிம்பிளான ட்ரிக்கு மாரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் செய்கிற வேலை ரொம்ப 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 அதிகம். ஓகேவா, நான் அதை தான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து மியூட் பண்ணிக்கலாம், இல்லை அது கூட நீங்கள் ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா இதில் ஆடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா நீங்கள் ஆடியோ கொடுத்தோடனே அது பக்கத்தில் ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆடியோ கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து டெக்ஸ்ட்டு. இப்போ நான் வந்து இப்போ சிம்பிளாக ஒரு ஹாய்ன்னு தான் போட்டிருக்கேன். அந்த ஹாப்பின்னு போட்டிருக்கேன். ஓகே, இந்த ஹாப்பிக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் நான் வந்து பியூர் க்ரீன் வச்சுட்டுனா நம்ம வந்து ஆக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, அந்த பியூர் க்ரீனை வச்சுட்டு நம்ம அதில் இருக்கிற ஃபில்டரை வந்து ஃபுல்லாக லோ பண்ணி வச்சிடணும். ஏன்னா லோ பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மேலே இருக்க அந்த ஹாயின்ற ஆப்ஷன் வந்து அது ஹாப்பின்ற
டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிளராக ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு சேவ் வீடியோன்னு இருக்கும். அந்த சேவ் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸ்போர்ட் வித் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை எக்ஸ்போர்ட் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ, வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத வேணுமோ, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு எப்படி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதில் லைட்டாக ஒரு சின்ன சொதப்புற விஷயம் என்னென்னா, இதில் ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் மார்க் ஒன்று வரும். ஓகேவா? நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டர் மார்க் வரும். அதை நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்னதாக தான் அது அந்த சாஃப்ட்வேர் நேம் போட்டு வந்திருக்கு. அது ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு லோகோ மறைச்சிடலாம். ஓகே, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா மேலே உங்கள் லோகோ வச்சு மறைச்சிருங்க. ஏன்னா நான் என் வீடியோவில் நம்ம லோகோ வச்சு தான் மறைச்சிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, அந்த சின்னதாக ஒரு வட்ட ஷேப் தான் ப்ளூட்டோகன். அது சின்னதாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தால் அந்த வாட்டர் மார்க் வராது. நம்ம ஆனால் போடாதே ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து லோகோ வச்சு மறைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னவோ சின்னதாக தான், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் உட்காந்து நீங்கள் அதை எடிட் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 வேல்யூபிள், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நினைக்கிற ஸ்டோரியை நீங்கள் அசால்ட்டாக அதை நீங்கள் வந்து 3D அனிமேஷனில் ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம் யூடியூப்பில். நீங்கள் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நிறைய தெரியும், எனக்கு இல்லை ஸ்டோரி சொல்கிறது நல்ல அனுபவம் இருக்குது, என்னென்ன பிளாப்ளா நிறைய இருக்குது இதில் அப்படின்னா, நீங்கள் 3D அனிமேஷன் வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நான் எந்த வீடியோ சொல்கிறேன், எந்த சேனலையும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு ட்ரிக்ஸ்லாம் இல்லை, அவ்வளோவா சொல்லிக்கிறதுலாம் இல்லை. சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், இல்லை விட்டுட்டு அது அந்த மெத்தட் இதில் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணலையே, என்னன்னு தெரியலையே, ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டா நம்ம அந்த மெத்தட்லாம் மறந்துடுவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Hold me close till I get up. Time is barely on our side.